அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாத ராசி பலன்கள் 2024 கடக ராசி மற்றும் கடக லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கு, இந்த ஆடி மாதத்துல எந்த மாதிரியான சாதகமான பலன்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு, மேலும் எதன் வகையில நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிரிடிக்ஷனை இந்த வீடியோ பதில ரொம்ப டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். மாத வரிசைகள்ல 4வது மாதம் ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் கடக ராசி மற்றும் கடக லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்துல நவ கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல பயணம் செஞ்சுட்டு இருக்கு, சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கறத டீடைலா ஒரு அனலைஸ பார்த்துடலாம். அதன் பிறகு பலன்களை ரொம்ப டீடைலா டெப்தா பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தளவுல நம்முடைய சுயஸ்தானத்துல, அதாவது நம்முடைய ராசியிலேயே சூரியன் புதன் கன்ஜெக்ஷன் மாதத்தோட ஸ்டார்டிங்ல இருக்கும். மாதத்தோட ஆரம்பத்துல 3 கிரகங்கள் இணைந்து நம்முடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்து, அதே போல நம்முடைய ராசிக்கு 3ஆம் வீட்டுல வழக்கம் போல கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு. மேல நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு. அஷ்டம சனியிலையும் வக்ர சனி, அதுவும் நமக்கு கொஞ்சம் ஃபேவரா இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னாக்கா 9ஆம் இடத்துல ராகு பகவான், 11ஆம் இடத்துல குரு பிளஸ் செவ்வாய் கன்ஜெக்ஷன், குருவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சாரம் செய்றாங்க, குருமங்கல யோகம். அதே போல இந்த ஆடி மாதத்துல மாத கிரகங்கள் ஏதாச்சும் இடப்பெயர்ச்சி பண்ணுதா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தோட ஸ்டார்டிங்ல, அதாவது கரெக்டா 3ஆம் தேதி புதன் நம்முடைய ராசியிலிருந்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு வந்துருவாரு. புதன் வந்து நமக்கு விரையாதிபதி பிளஸ் 3ஆம் அதிபதி, அவர் வந்து தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு வராரு. அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா சுக்கிரன் கரெக்டா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 15ஆம் தேதி நம்முடைய ராசியில இருந்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. மேலும் புதனோட வந்து இணைவாரு. அதனை தொடர்ந்து இன்னொரு மெயினான ஒரு விஷயம் பார்த்தோம்னாக்கா புதன் கரெக்டா 20ஆம் தேதி வக்ரம் ஆயிடுவாரு. ஆகவே இந்த ஆடி மாதத்துல 2 முக்கியமான கிரகங்கள் வக்ரம் ஆகுது. புதன் வக்ரம் ஆகுறாரு பிளஸ் சனி வக்ரம் ஆகுறாரு. இது ரெண்டுமே அட்வான்டேஜ் தான் நம்மளுக்கு. சோ அதை நான் ஃபேவரா தான் பாக்குறேன். இப்போது இந்த ஆடி மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத ரொம்ப டீடைலா பார்க்கலாம். முதலாவதா குடும்ப வாழ்க்கை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா இந்த மாதத்தை பொறுத்தளவுல மாதத்தோட ஸ்டார்டிங்ல சுயஸ்தானத்துல சூரியன் 2ஆம் அதிபதி சுயஸ்தானத்துல, ஆகவே குடும்பம் சார்ந்த வகையில நிறைய சிந்தனை ஓடிட்டே இருக்கும். என்ன பண்ணலாம், ஃபேமிலி எப்படி டெவலப் பண்ணலாம், ஃபேமிலிக்கு எப்படி உதவி பண்ணலாம், ஃபேமிலி இருக்க கஷ்டங்களை எப்படி குறைக்கலாம், ஃபேமிலில இருக்க கடன் தொல்லை எப்படி குறைக்கலாம், பிரச்சனைகளை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய சிந்தனைகள் ஓடிட்டு இருக்கும். மேலும் குடும்பத்துல ஆல்ரெடி ஏதாச்சும் குழப்பம் பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சுன்னா அதை நினைச்சு யோசிச்சுட்டு இருப்பீங்க. நம்ம அவசரப்பட்டமா இல்ல அவங்க மேல தப்பா அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் சம்பந்தமா ஏதாச்சும் சிந்தனை ஓடிட்டே இருக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி சுயஸ்தானத்துல இருக்காரு. அதே குடும்பம் சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு சிந்தனை கொடுத்துட்டே இருப்பாரு. அடுத்தது கரெக்டா 3ஆம் தேதி புதன் விரையாதிபதி புதன் வந்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல என்ட்ராகிறாரு. அதே ஃபேமிலி ரிலேட்டடா ஏதாச்சும் விரை செலவுகள் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். அதுலயும் சனி பகவான் வக்ரமாகி 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல ஃபேமிலி ரிலேட்டடா இருந்த பிரச்சனைகள், குழப்பங்கள், மேலும் ஃபேமிலி ரிலேட்டடா ரொம்ப நாளா சரி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்த விஷயங்கள் அதெல்லாம் இந்த மாதத்துல சரி பண்ணுவீங்க. ஆகவே விரைய செலவு ஏற்பட்டு இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் சரி பண்றதுக்கு ஒரு சரியான ஒரு காலகட்டமா இருக்கும். ஏன்னா விரையாதிபதி பிளஸ் 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் 2ஆம் இடத்துல இருக்காரு. ஆகவே குடும்பம் சார்ந்த வகையில செலவுகளை எடுக்கிறதுக்கு முயற்சிகளை செய்வாரு. அது மட்டும் இல்லாம குடும்பத்தை முன்னேற்றுறது, மேலும் இந்த வீடு வண்டி வாகனங்கள் ஏற்பட்ட பழுதுகளை சரிப்படுத்துறது, அது சார்ந்த வகையில விரை செலவுகள் இருக்கும். அதுலயும் கரெக்டா 20ஆம் தேதி வரைக்கும் இந்த விரை செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு. 20ஆம் தேதிக்கு மேல இந்த விரை செலவுகளும் ஸ்டாப் ஆயிடும். ஆகவே 20ஆம் தேதிக்கு மேல பொருளாதார ரீதியா முன்னேற்றம் இருக்கும், விரை செலவுகள்லாம் குறையும். ஏன்னா சனி வந்துட்டு வக்ரமாகி 2ஆம் இடத்தை பாக்குறாரு. ஆகவே பொருளாதாரம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வழிவகை பண்ணுது. அது மட்டும் இல்லாம லாபஸ்தானத்துல பாத்தீங்கன்னா குரு செவ்வாய் கன்ஜெக்ஷன், அதுவுமே ஒரு ஃபேவரான ஒரு சைடை காட்டுது. அது மட்டும் இல்லாம புதன் விரையாதிபதி 2ஆம் இடத்துல ஃபேமிலி ரிலேட்டடா ஏதாச்சும் செலவுகளை கொடுத்துட்டே இருந்தாரு. ஆனா புதனும் வந்து 20ஆம் தேதிக்கு மேல வக்ரம் ஆயிடுறாரு. ஆகவே 20ஆம் தேதியில இருந்து அந்த செலவுகளும் குறைய ஆரம்பிச்சிடும். சோ அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆகவே முதல் 20 நாட்கள் இந்த மாதத்துல முதல் 20 நாட்கள் குடும்பம் சார்ந்த வகையில செலவுகள் இருக்கும். சோ அதெல்லாம் கொஞ்சம் பராமரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருப்பீங்க. அடுத்தது நாம தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில பார்க்கும்போது லாபஸ்தானத்துல குரு செவ்வாய் குருமங்கல யோகம். குரு பொதுவா லாபஸ்தானத்துக்கு வரதே நமக்கு ஃபேவர் தான். அதுலயும் 9ஆம் அதிபதி குரு, அவர் பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு. மேலும் 6ஆம் அதிபதி அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் குரு பகவான் தான் வச்சிருக்காரு. ஆகவே லாபஸ்தானத்துக்கு வர குரு பகவான் நிச்சயமாக நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு, பொருளாதார ரீதியா வளர்ச்சியை கொடுப்பாரு. மேலும் இந்த மாதத்துல பார்த்தோம்னா 10ஆம் அதிபதி செவ்வாய் பாத்தீங்கன்னா நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருப்பாரு. ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல அந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நிச்சயமா நல்ல வளர்ச்சி இருக்கும். அதே அஷ்டம சனியுடைய தாக்கம் குறையுது. புதன் பகவானும் 20ஆம் தேதிக்கு மேல வக்ரம் ஆகுறாரு. ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல தொழில் உத்தியோகம்லாம் நிச்சயமா ஒரு சாதகமான ஒரு நிலைக்கு வரும். ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உத்தியோகம் தொழில இருந்த ஒரு கரடு முரடான ஒரு சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இப்ப குறைஞ்சிரும். மேலும் உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் அந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம். சோ அதுலயும் நமக்கு ஒரு சாதகமான போக்கு அப்படிங்கிறது இருக்கு. அடுத்தது இந்த தொழில் உத்தியோகம் பண்ணிட்டு இருந்த இடத்துல இருந்து வந்த கெட்ட பெயர்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள் இதெல்லாமே விலகி இப்போ வந்துட்டு ஒரு மன நிம்மதியான ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கிறது கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதத்தை பொறுத்தளவுல அந்த தொழில் உத்தியோகத்துல இருந்த பிரஷர்ஸ் எல்லாம் குறையும். சோ அது ஒரு
பெரிய பாசிட்டிவான சைடை காட்டுது. அடுத்தது பார்த்தோன்னா ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க, இப்பதான் தொழில் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற சிந்தனை வருது, இப்பதான் நான் வந்துட்டு உத்தியோக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், இந்த நேரத்தில் உத்தியோக வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமா இந்த மாதத்தை பொறுத்த அளவுல உத்தியோக முயற்சி பண்றீங்கன்னா நல்ல உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். ஃப்ரெஷர்ஸா இருந்து ஏதாச்சும் தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஆனா சின்ன முதலீடா இருக்கணும், சேஃப்டியான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கணும். ஸோ அந்த ரெண்டு விஷயத்துல மட்டும் நீங்க கவனம் செலுத்தி உங்களுடைய தொழிலை நீங்க சின்னதா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது வந்துட்டு ஒரு ஃபேவரான போக்கு காட்டுது. அவை தொழில் உத்தியோகம் இந்த மாதத்தை பொறுத்த அளவுல சிறப்பாக தான் இருக்கு, நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலை நிச்சயமா ஏற்படும். அடுத்தது பாத்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல இந்த மாதத்துல லாபஸ்தானத்துல குரு செவ்வாய் கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது ஏற்படுது. அதுலயும் குரு 6ஆம் அதிபதி. ஆகவே பொருளாதார ரீதியா இருந்த மிகப்பெரிய தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த மாதத்துல விலகிடும். அதுவும் குரு செவ்வாய் இணைந்து குருமங்கல யோகத்தை ஏற்படுத்துது. அதுவுமே நமக்கு ஒரு பாசிட்டிவான சைடை ஏற்படுத்தும். ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல பொருளாதார ரீதியா நிச்சயமா வளர்ச்சி இருக்கும். மேலும் கடன் தொல்லையில மாட்டிட்டு இருக்கவங்களுக்கு இப்ப இந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் வெளில வருவீங்க. ஸோ அதுவுமே நமக்கு ஒரு சாதகமான போக்கு காட்டுது. பொருளாதாரம் சார்ந்த வகையில இந்த மாதம் பெருசா வீக் இல்ல, ஆனா செலவுகளும் இருக்கும். முதல் 20 நாள், மாதத்தோட முதல் 20 நாள் விரைய செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடலாம். அதுக்கான ஒரு பொருளாதார வரவு அப்படிங்கிறது நிச்சயமா இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அது வந்துட்டு ஒரு பாசிட்டிவான சைடா இருக்கு. அடுத்தது திருமண வாழ்க்கை மற்றும் திருமண முயற்சி. இது சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்தளவுல சனி பகவான் வக்ரமாகிறாரு. அதாவது வந்துட்டு 7ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானத்திலிருந்து வக்ரமாகிறாரு. கடந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த திருமண தடை, திருமணம் சார்ந்த வகையில மனக்கசப்பான ஒரு மனநிலை அப்படிங்கிறதுலாம் ஏற்பட்டு இருக்கலாம். ஏன்னா 7ஆம் அதிபதி அஷ்டமத்துல போய் மாட்டிக்கிட்டாரு, அது பெரிய குழப்பத்தை தான் ஏற்படுத்தியிருக்கும். ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல திருமண முயற்சிகள்லாம் கைகூடி வரும். அதுலயும் இந்த மாதம் கொஞ்சம் நல்லா இருக்கு, திருமண முயற்சிகளை மேற்கொள்ளலாம், அதுல நல்ல செய்திகளும் கிடைக்கும். ஏன்னா குரு செவ்வாய் கன்ஜெக்ஷன் குருமங்கல யோகம். ஆகவே இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் குடும்பத்துல நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி சுயஸ்தானத்திலிருந்து நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. ஆகவே குடும்பத்துல இந்த சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. ஒண்ணு உங்களுக்கோ அப்படின்னா உங்களுடைய மூத்த சகோதரத்துவத்துக்கோ குடும்பத்துல இந்த சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், திருமணம் சார்ந்த வகையில பேச்சுவார்த்தைகள்லாம் இந்த மாதத்துல அப்படியே வெளிப்பட ஆரம்பிக்கும். ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். மேலும் நீண்ட நாளா திருமண முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, தடைப்பட்டு போகுதுன்னா இந்த மாதத்துல அது கைகூடி வரதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. ஸோ அது வந்துட்டு திருமண முயற்சி சார்ந்த வகையில இந்த மாதத்துல நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது பார்த்தோம்னா திருமண வாழ்க்கையை பொறுத்தளவுல கடந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அஷ்டம சனியில மாட்டி வாழ்க்கை துணை சார்ந்த வகையில நிறைய மன வருத்தம், நிறைய கெட்ட பேரு, நிறைய மன உளைச்சல், மேலும் இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தினால மனக்கவலைகள்லாம் ஏற்பட்டிருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தளவுல சனி வக்ரம் ஆயிருக்கிறதுனால வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்து வந்த பிரச்சனைகள், குழப்பங்கள், வம்பு வழக்குகள், அது மட்டும் இல்லாம தேவையற்ற கெட்ட பெயர்கள் இதெல்லாமே விலகி வாழ்க்கை துணையோட ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்திருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தினால வாழ்க்கை துணை சார்ந்த வகையில மன வருத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த மன வருத்தங்கள்லாம் குறைந்து ஒரு தெளிவான ஒரு மனநிலை ஏற்பட்டு இப்ப மீண்டும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஸோ அது ஒரு ஃபேவரான சைடை காட்டுது. மேலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தளவுல திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்க வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். ஏன்னா சூரியன் பாத்தீங்கன்னா சப்தம பார்வையை 7ஆம் இடத்துல செலுத்துறாரு. சூரியன் வந்துட்டு ஒரு வெப்ப கிரகம் 180 டிகிரில 7ஆம் இடத்து மேல தன்னுடைய சப்தம பார்வையை செலுத்துறதுனால உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிணிகள், மேலும் வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் அதிகமா கோபம் வருது. ஸோ அதெல்லாம் இந்த மாதத்துல அப்படியே வெளிப்படுற மாதிரி தெரியும். ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல கொஞ்சம் அனுசரிச்சு போறது பெட்டரா இருக்கும். பெரிய அளவிலான குழப்பங்கள்லாம் குறைஞ்சிரும். ஸோ அது வந்துட்டு ஒரு பாசிட்டிவான சைடை காட்டுது. கொஞ்சம் பொறுமையோட அனுசரிச்சு போறது இன்னும் ஒரு பெட்டரான ஒரு சைடை உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஆகவே திருமண முயற்சி மற்றும் திருமண வாழ்க்கை இதுவுமே வந்துட்டு ஓவராலா நமக்கு நிவர்த்தி ஆகுது. நம்ம நினைச்சபடி ஒரு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம காதுக்கு வந்து சேருது. அடுத்ததாக குழந்தை பாக்கியம் மற்றும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல குருவோட இணைந்திருக்காரு. ஆகவே பிள்ளைகள் சார்ந்த வகையில நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். பிள்ளைகளோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி இப்போ வந்துட்டு பிள்ளைகளால ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம் அப்படிங்கிறது இருக்கும். மேலும் பிள்ளைகளுக்கு சுபவிசேஷ சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அந்த மாதத்துல அப்படியே மெல்ல மெல்ல பேச ஆரம்பிப்பீங்க. மேலும் ரொம்ப நாளா பிள்ளைகளுக்கு வரன்கள் தேடிட்டு இருக்கீங்க, ஒரு சுபவிசேஷம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அதை இந்த மாதத்துல செயல்படுத்தலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல வாய்ப்புகள் இந்த மாதத்துல கிடைக்கும். ஏன்னா குருவோட செவ்வாய் இணைந்திருக்காரு. ஆகவே குருமங்கல யோகம் ஏதோ ஒரு வகையில சுபகாரிய விசேஷங்கள் குடும்பத்துல நிச்சயமாக நிகழ ஆரம்பிக்கும். அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளாச்சும் இந்த மாதத்துல நிச்சயமாக இருக்கும். ஸோ அது நமக்கு ஒரு பாசிட்டிவான சைடை காட்டுது. அடுத்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தளவுல இந்த மாதத்துல குருவோட செவ்வாய் கன்ஜெக்ஷன் ஆயிருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்தில் நல்ல ரிசல்ட், நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்தில் தடை தாமதத்தை சந்திச்சவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தில் நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். ஏன்னா குரு பார்வை பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல, குரு பகவானுடைய சப்தம பார்வை, செவ்வாய் பகவானுடைய சப்தம பார்வை அப்படிங்கிறது 5ஆம் இடத்துல இருக்கும். ஆகவே இந்த மாதத்துல குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். ஸோ அதுவுமே நமக்கு ஃபேவரான ஒரு சைடை காட்டுது. அடுத்ததாக மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் அதிபதி சுக்கிரன் பாத்தீங்கன்னா சூரியனோட இணைந்திருப்பாரு. மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல
நம்முடைய சுயஸ்தானத்திலையும், செகண்ட் ஹாஃப்ல நம்முடைய தன குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திலையும் சுக்கிரனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த 4ஆம் இடத்தை வித்தியாஸ்தானம் சொல்லியிருக்காங்க. அந்த 4ஆம் இடத்துல எந்த கிரகமும் டிராவல் பண்ணல. ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல படிப்பு சார்ந்து நிறைய சிந்தனைகள் வரும். அதுவும் சூரியனோட இணைந்து இருக்கிறதுனால படிப்பு சார்ந்த வகையில நிறைய முக்கியமான சிந்தனைகள், முக்கியமான முடிவுகள், எதை நம்ம சூஸ் பண்ணலாம், எதை நோக்கி நம்ம டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் அதிகமா வரும். அதே போல மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா இந்த கல்வி சார்ந்த வகையில விரைய செலவுகள் இருக்கலாம். மாதத்தோட ஸ்டார்டிங்ல இருந்தே அது அப்படியே காட்டுது. ஏன்னா விரையாதிபதியோட சுக்கிரன் வந்து இணைகிறாரு. ஆகவே கல்வி சார்ந்த வகையில சுப விரை செலவுகள் இருக்கும். மேலும் இந்த மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல புதனும் சுக்கிரனும் இணைகிறாங்க. அதுலயும் புதன் வக்ரமாகிறாரு. ஆகவே இந்த கணினி டெக்னாலஜி சம்பந்தமான விஷயங்கள், புதுமை சம்பந்தமான விஷயங்களை கத்துக்கிறதுல ஆர்வம் காட்டுறது, குறிப்பா அந்த கம்ப்யூட்டர் சம்பந்தமான விஷயங்கள்ல, கம்ப்யூட்டர் சம்பந்தமான கோர்ஸுகள்ல ஏதாச்சும் சேர்றது, அது சம்பந்தமான ஆர்வங்கள்லாம் அந்த மாதத்துல வரும். அதுக்கு ஃபேமிலியோட சப்போர்ட்டுமே சிறப்பான முறையில் இருக்கும். அதே கல்வி சார்ந்த வகையில மாணவ மாணவிகளுக்கு ஏதாச்சும் விரை செலவுகள் இருக்கலாம். மேலும் உயர்கல்வி படிக்க நினைக்கிற மாணவர்கள் இந்த மாதத்துல நிச்சயமா அதையும் செயல்படுத்தலாம். ஏன்னா லாபஸ்தானத்துல பாத்தீங்கன்னா குரு பிளஸ் வந்து செவ்வாய். ஆகவே வந்துட்டு நீங்க இந்த நேரத்துல ஏதாச்சும் முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா அது தடை இல்லாம உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அஷ்டம சனியுடைய தொந்தரவு இந்த மாதத்துல இருக்காது. அதுலயும் கேது முயற்சி ஸ்தானத்துல இருக்காரு, ரொம்ப ஃபேவரா இருக்காரு. குரு பார்வை நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை செழுமைப்படுத்துது. அதுலயும் 5ஆம் இடத்தையும் குரு பார்வை பார்க்கிறாரு. மேலும் 7ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்ப்பாரு. ஆகவே இந்த நேரத்துல முயற்சிகள் செய்றீங்கனாக்கா அதுக்கு ஃபேமிலியுடைய சப்போர்ட் கிடைக்கும். அதுல ஒரு நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும். ஆகவே கல்வி சார்ந்த வகையில் நிச்சயமா மாணவ மாணவிகளுக்கு ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் இந்த மாதத்துல. அதை நம்ம ஒரு பெரிய அட்வான்டேஜா எடுத்துக்கலாம். அடுத்ததா உடல் ஆரோக்கியம், அதாவது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் உடல் ஆரோக்கியம் இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது, சுயஸ்தானத்துல பாத்தீங்கன்னா சூரியன். ஆகவே நிறைய திங்கிங் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூரியன் சுக்கிரன் இருக்கிறதுனால கல்வி சார்ந்த சிந்தனைகள், தாயார் சார்ந்த சிந்தனைகள், தாயார் சார்ந்த வகையில நிச்சயமா ஏதோ ஒரு வகையான சிந்தனைகள் இருக்கும். ஆகவே சிந்தனையை கொஞ்சம் குறைச்சிக்கணும். மன ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. மனநிலையை அமைதிப்படுத்துங்க. அதே போல இந்த மாதத்துல சனி பகவான் வக்ரம் ஆயிருக்காரு. ஆகவே உடல் ஆரோக்கிய பிரச்சனை எல்லாம் நிச்சயமா குறைஞ்சிரும். பட் ஆனா இந்த மாதத்துல புதன் பாத்தீங்கன்னா நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்தை சப்தம பார்வையில பார்ப்பாரு. ஆகவே உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில விரை செலவுகள் இருக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாருக்காச்சும் மருத்துவ செலவுகள் நிச்சயமா இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. முதல் 20 நாட்கள்ல பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்து விரை செலவுகள் இருக்கும். இது வந்து நான் ஒரு சுப விரை செலவுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அஷ்டம சனியில நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய ரீதியா நிறைய பிரச்சனை வந்திருக்கலாம். அந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு ஒரு ஏற்ற நேரமா இந்த நேரம் பார்க்கப்படுது. ஆகவே பிரச்சனைகள் இருந்து, உடல் ஆரோக்கிய பிரச்சனையில இருந்து வெளில வரதுக்கு ஒரு சரியான காலகட்டம். இந்த நேரத்துல விரை செலவுகள் ஏற்படுது, மருத்துவ செலவுகள் வருதுன்னா அதை தாராளமா செய்யுங்க. அதுல வந்துட்டு உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக வலிமை பெறும், மாற்றம் பெறும். அதே போல இந்த மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல தாயாருடைய விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுல கொஞ்சம் கவனம் செலுத்துகிறது பெட்டரா இருக்கும். அடுத்த 9ஆம் இடத்துல ராகு. தந்தை சார்ந்த விஷயங்களையும் கவனமா இருக்கணும். தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கணும். தந்தையாரோட பெருசா வாக்குவாதம் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து அனுசரிச்சு போயிடுறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். மேலும் தந்தை வழி உறவுகளோட ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்படலாம். தந்தை வழி உறவுகளால ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்படலாம். அவை தந்தை வழி உறவுகள்ட்டையும் கொஞ்சம் அவேர்னஸா இருந்துக்கிறது சிறப்பு. அதுலயும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுல இந்த மாதத்துல கொஞ்சம் வாக்குவாதத்தை குறைச்சிட்டு மன அமைதிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தாக்கா இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதமா அமையும். அவசரப்பட்டு எதையும் பேசிட வேணாம். அவசரப்பட்டு எதையும் டக்குன்னு முடிவெடுத்து சொல்லிடவும் வேணாம். கொஞ்சம் அமைதிக்காருங்க. கொஞ்சம் அமைதியா நாட்கள் நகர்த்துங்க. ஏன்னா வாக்குஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது. அதுலயும் விரையாதிபதி புதன் வந்து அமர்றாரு. அவை பேச்சுல ஒரு வேகம் இருக்கும். மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல 20ஆம் தேதிக்கு மேல புதன் வக்ரம் ஆயிடுவாரு. அவையை சிந்திக்காம யோசிக்காம பேசுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. ஆகவே பேச்சுல எப்போதுமே ஒரு நிதானம் இருக்கணும். பேச்சுல கவனம் செலுத்தி மன அமைதிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதத்தை நகர்த்துறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். மேலும் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தளவுல இந்த கண் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். கண் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாச்சும் விரை செலவுகள் ஏற்படலாம். மேலும் முகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். ஏன்னா விரையாதிபதி பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல டிராவல் பண்றாரு. அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது சிறப்பா இருக்கும். மேலும் சாப்பிடக்கூடிய உணவு முறையில கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதுவும் வந்துட்டு ஒரு பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும். அதே உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா டைமுக்கு தூங்குங்க. இது மூணையும் சரியா பண்ணுங்க. டைம் இருக்கும்போது கொஞ்சம் நடைபயிற்சி பண்ணுங்க. அதுவே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை வலிமைப்படுத்திடும். உங்களுடைய மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் வலிமை பெற்றாலே நீங்க நினைக்கிற விஷயங்களை அடையிறதுக்கான ஒரு பெரிய தூண்டுகோலா இருக்கும். அதுல அதிகமான கவனத்தை செலுத்துங்க. ஓவராலா அந்த ஆடி மாதத்தை பொறுத்தளவுல அஷ்டம சனியுடைய தொல்லை இந்த மாதத்துல இருக்காது. அதுவே நமக்கு ஒரு பெரிய ரிலீஃப்மெண்ட் தான். ஆகவே தொடர்ந்து முன்னேறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இறுக்கமான மனநிலை விலகி ஒரு தெளிவான மனநிலை அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த மாதத்துல. அதுவே நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான சைடா இருக்கு. வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ மேலும் இதோட ஒரு சின்னதா ஒரு கிளியாரிட்டி கொடுக்குறேன். இதுவரைக்கும் நீங்க பார்த்தது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பொதுவான பலன்கள் தான். கோச்சார ரீதியா கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோ அதை பொறுத்து கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது வழங்கப்படும். ஆகவே இது எல்லாருக்கும் ஒரு பொதுவான பலன். மேஷ ராசியை சேர்ந்த எல்லாருக்கும் பொதுவான பலன். உங்களுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி, உங்களுடைய அந்தரம், அது மட்டும் இல்லாம உங்களுடைய பர்சனல் சார்ட்ல
சார்ட்ல இருக்கக்கூடிய கிரக நிலைகளுக்கு ஏற்ப இந்த பலன்கள் அப்படிங்கிறது மாறும். இதுலயும் மெயினா நம்ம மைனூட்டா பார்க்க வேண்டியது தசாபுக்தி தான். ஏன்னா உங்களுக்கு இப்போ ஃபேவரான ஒரு தசாபுக்தி நடக்குதுனாக்கா கோச்சாரம் உங்களுக்கு அன்ஃபேவரா இருந்தாலும் உங்களுடைய குடுப்பனை ஜாதகத்துல ஃபேவரான தசாபுக்தி நடக்குதுங்கிற பட்சத்துல பலன்கள் உங்களுக்கு ஃபேவரா நடக்கும். அதே போல இன்னொரு அண்டர்ஸ்டாண்டும் நம்ம பண்ணிக்கணும். அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுக்கு அன்ஃபேவரான தசாபுக்தி நடக்குதுனாக்கா உங்களுக்கு ஃபேவரான ஒரு கோச்சார பலன்கள் சொன்னாலும் அது உங்களுக்கு அன்ஃபேவரா தான் நடக்கும். ஆகவே உங்களுக்கு என்ன தசாபுக்தி நடக்குது, அந்த தசாபுக்தி உங்களுக்கு ஃபேவரா அன்ஃபேவரா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்க கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க கோச்சார பலன்கள் பார்த்தாக்கா உங்களுக்கு கரெக்டா இருக்கும், கரெக்டா பொருந்தி வரும். அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா உங்களுடைய ராசி மற்றும் உங்களுடைய லக்னம் இது ரெண்டுக்குமே பார்க்கணும் பலன்கள். ஆகவே உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கறத ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது 100% ஒரு 30% நமக்கு நடக்கும். மிச்சம் 70% வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுய ஜாதகம் நம்முடைய தசாபுக்தி இதுதான் நிர்ணயிக்கும். ஆகவே கோச்சார பலன்கள் பார்க்கும்போது ஓவராலா உங்களுக்கு கரெக்டா வர மாதிரி பொருந்துற மாதிரி இருக்குனாக்கா அந்த விஷயத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, பிக்கப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த கோச்சார பலன்களை பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு முரண்பாடா நடக்குது. இப்ப கோச்சார பலன்கள்ல பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க, பட் ஆனா உங்களுக்கு நடக்கிறது பூரா நெகட்டிவா இருக்கு. அதே போல கோச்சார பலன்கள் நெகட்டிவா சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு நடக்கிறது பூரா பாசிட்டிவா இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல அந்த கன்ஃபியூஷன்ஸ் வர பட்சத்துல உங்களுடைய பர்சனல் சார்ட்டை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகம் எந்த ட்ராக்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சாதான் கோச்சார பலன்களும் உங்களுக்கு சிமிலரா பொருந்தி வரும். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த கோச்சார பலன்களை பாருங்க. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ராசிக்கான பொது பலன்கள், லக்னத்துக்கான பொது பலன்கள், நட்சத்திரத்துக்கான பொது பலன்கள், மேலும் நீங்க பிறந்த தேதிக்கான